ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி தொடங்கிருச்சு. எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா வேலையாக இருப்பீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னன்னா வேலையாக தான் இருக்கிறது. அதனால தான் கேட்டேன். ஏன்னா தையல் தைக்கிறவங்க தான் இந்த தடவை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நேரம் தான் நிறைய ட்ரெஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் வரும். அதனால் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சரி, நாங்கள் படத்துக்கு போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. போகிற வழியில் பருத்தி பால் குடித்தோம். இந்த எண்ணெய் கடையில் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ரெகுலராக நாங்கள் போனாலே அந்த டைமில் குடிப்போம் நாங்கள். கூடவே பட்டாணி, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, பாசிப்பயிரெலாம் வச்சுருப்பாங்க. கொண்டக்கடலை நம்மலாம் வச்சு கொடுத்தா நம்ம பசங்க சாப்பிடுவாங்களா? சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இதுவே அந்த கடையில் நான் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்னொரு பார்சல் வேணும்னு சொல்லிவிட்டு அது வேறு வாங்கிட்டு அதுக்கப்புறம் போனோம் நாங்கள். படத்துக்கு தான் போயிருந்தோம். காந்தாரா படம். படம் செம படங்க. நல்ல ஒர்த்தான படம். இப்படி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சாமி படங்களில் இப்படி படங்கள் நல்லபடியாக எடுத்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழித்து. பேசிக்கலி இந்த ஹீரோ எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது சார், என்னைய மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். ரொம்ப ஹார்டான மாதிரி இருந்த மாதிரி இருப்பாங்களா, அதனாலேயே எனக்கு அவங்க முகத்தை பார்க்குறதுக்கே பயந்து போய் தான் இருப்பேன். ஆனால் அவங்கள ஹீரோவாக வச்சு நடித்து அதுவும் படம் செம்மையாக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இது ஆக்சுவலி சாட்டர்டே நாங்கள் போயிருந்தோம். நைட்டு போயிருந்தோம். முதல்ல சாமி கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் பெருமாளை சேவிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். அடுத்து இப்போ ரீசெண்ட்லி இதை நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது தீபாவளி பர்ச்சேசிங் யாரெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா என்னென்ன வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் முடிக்கலைங்க. நான் இன்னும் தொடங்கவே இல்லை. நிறைய பேர் எனக்கு தெரியும், நிறைய பேர் தீபாவளிக்கு முந்தின நாள் தான் எடுப்பாங்க. எனக்கெலாம் நான் சின்ன வயசில் இருக்கச்சுலலாம் எங்கள் அம்மாலாம் எடுக்கவே மாட்டாங்க தீபாவளிக்கு. அப்போல்லாம் ரெடிமேடெலாம் கிடையாதுல்ல. நாங்கள் மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸை துணி வாங்கி தச்சு அப்படி தான் போடுறதா இருக்கும். இப்போ நிறைய பேர் ரெடிமேடு தான் வாங்குகிறாங்க, தச்சு போடுறது கம்மி தான். ஆனால் நீங்களே சொல்லுங்கள், ஒரு சேரீ வாங்குகிறோம், சேரீ 500னா அந்த ஜாக்கெட்டுக்கு நம்ம 500 ருபீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எதுக்கு சேரீ வாங்கணுங்கிற எண்ணத்துலையே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு சேரீ வேண்டாம் சுடிதாரை தந்துடுங்க, அது 1000 ரூபாய்க்கு வாங்கினாலும் இருக்கும், நம்ம எப்போனாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும் பார்த்துக்கோங்க. என்னடா புரட்டாசி மாதம் ஆயிடுச்சே, இன்னுமே லைட்டாக மழை கூட வரலையேன்னு பார்த்தேன். இன்றைக்கி வந்துருச்சு மழை. ஆனால் இனி ஸ்டார்ட் ஆயிருமா, ஃபுல்லாக வருமாங்கிறது கேள்விக்குறி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். தீபாவளி அன்னைக்கு யாரெல்லாம் புது ட்ரெஸ்ஸு உடுத்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் மோஸ்ட்லி தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ்ஸு போடவே மாட்டேன். போட்டாலே அது ஸ்வெட் ஆகி ரொம்ப வேர்த்துரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.